மக்களுக்காக என்ன வாழ்ந்துட்டாருண்ணா. நம்ம குடும்பத்துக்காக எந்த சொத்து சுகமும் சேர்த்தாம மக்களுக்காகவே எல்லாமே அர்ப்பணிச்சிட்டாரு. அண்ணா இப்படி மக்களுக்காக வாழ்ந்த நல்ல அரசியல்வாதி நம்ம அப்பாண்ணா. அவரு போய் எலசில தோக்கடிச்சு சாகடிச்சாங்களேண்ணா. இந்த அரசியல்வாதிக்கு தானே நம்ம அப்பாவை தோக்கடிச்சோம்ண்ணா. எதுக்கடா எங்க அப்பாவுக்கு தோக்கடிச்சு சாவடிச்சு, எதுக்கடா எங்க அப்பா தோக்கடிச்சு சாவடிச்சுக்க, எதுக்கடா எங்க அப்பாவை தோக்கடிச்சு சாவடிச்சு, எதுக்கடா எங்க அப்பா சாவடிச்சுக்க, எதுக்கடா எங்க அப்பா சாவடிச்சுக்க, எதுக்கடா எங்க அப்பாவை சாவடிச்சுக்க, எதுக்கடா எங்க அப்பாவை, எதுக்கடா எங்க அப்பா எதுக்கடா எங்க அப்பா எதுக்கடா எங்க அப்பா எதுக்கடா ஓட்டுக்கு துட்டு கொடுத்தீங்க, எதுக்கடா ஓட்டுக்கு துட்டு கொடுத்தீங்க, எதுக்கடா ஓட்டுக்கு, எதுக்கடா சாதி அரசியல் பண்ணீங்க, எதுக்கடா சாதி அரசியல், எதுக்கடா சாதி அரசியல், மக்களை எதுக்கடா போய் சொல்லி ஏமாத்துறீங்க, எங்கடா மக்களை ஏமாத்து, எதுக்கடா மக்களுக்கு 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 இலவசமா தரேன்னு அது தர இது தரேன் ஏமாத்துறீங்க 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 ஏமாத்துறீங்க. எதுக்கடா பாடுங்க, எதுக்கடா பாடுங்க, எதுக்கடா பாடுங்க. நான் தப்பு பண்ணா ஓட்டுக்கு துட்டு கொடுக்க பண்ணி ஜெயிச்சுட்டு பாத்துடா. எதுக்கு நடிக்கிறா? நான் தான் தப்பு பண்ணா ஓட்டுக்கு துட்டு கொடுக்க பண்ணி ஜெயிச்சிருக்க பாத்துறா. உன் ஜாதிக்காரனுக்கு எதுவும் செய்யுதுன்னு சொல்லி பாரு, உனக்கு ஓட்டு போட்டானு சரி. மக்களுக்கு அது தர இது தர ஆசை வரத காட்டலடா எப்படிடா ஓட்டுணும்? ஏண்டா ஓட்டுக்கு துட்டு கொடுத்து மக்களை ஏமாத்தி ஊழல் பண்ணீங்க. நம்ம தொகுதியில் மொத்தம் 2 லட்சம் ஓட்டு. இதில் பாதிக்கு மேலே, அதாவது ஒரு 1.5 லட்சம் ஓட்டுக்கு மேலே வாங்கினா ஜெயிக்கலாம். அப்படின்னா ஒரு 1.25 2 லட்சம் ஓட்டுக்கு துட்டு தரணும். ஒரு ஓட்டுக்கு 1000 ரூபா கொடுத்தா 2 லட்சம் ஓட்டுக்கு 20 கோடி செலவாகும். பொதுக்கூட்டம் பூத் கமிட்டி ஒரு 5லேருந்து 10 கோடி செலவாகும். மொத்தம் 20 10 30 கோடி செலவாகும். 30 கோடி செலவு பண்ணி எம்எல்ஏ ஜெயிச்சா மாத சம்பளம் வெறும் 1.5 லட்சம்தான். இப்போ வருஷத்துக்கு 15 லட்சம், 5 வருஷத்துக்கு வெறும் 75 லட்சம்தான். எவனாவது 30 கோடி போட்டுட்டு வெறும் 75 லட்சத்தோட விட்டு போனா அதான் அவ்வளோ லஞ்சம் பண்ண. 30 கோடி ரூபாய் செலவு பண்ணா ஏதோ 50-60 கோடி ரூபாய் சம்பாதிக்கலாம். 300 கோடி ரூபாய் எதுக்குடா 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 அரசியல் வர்றதுக்கு முன்ன பொறிவித்திருந்த ஜாதி பேரை சொல்லி பல 1000 கோடி ரூபாய் சம்பாதிச்சிட்டேன். உன் ஜாதியிலே உன் சமுதாயத்திலே எவ்வளோ ஏழப்பட்ட மக்கள் இருக்கு. அவங்களுக்குலாம் என்ன நல்லது பண்ண? நாடே கடல்ல குள்ளது எப்படி ஏமாத்துறீங்க? எப்படி ஏமாத்துறீங்க? இலவசம் அது மக்களுக்கு வந்து இலவசம் தரேன்னு சொல்லிட்டு அத்தனை இதுன்னு சொல்லிட்டு எப்படி ஏமாத்துறீங்க? எப்படி ஏமாத்துறீங்க? எப்படி ஏமாத்துறீங்க? மக்களே, இவங்க மாதிரி ஏமாத்துற அரசியல்வாதி தான் உங்க கண்ணுக்கு தெரியுதா?
எங்க அப்பா மாதிரி நல்ல அரசியல்வாதி உங்க கண்ணுக்கு தெரியலையா? ஆடு கசாப்புக்காரனை தான் நம்பும். மக்களே, நீங்க போடுற ஒவ்வொரு ஓட்டும் தான் ஒரு நல்ல தலைவனை உருவாக்கும். நீங்க கட்டுற ஒவ்வொருத்தரோட வரி பணத்தை தான் இந்த அரசாங்கம் இயங்குது. மக்களே, மக்களோட சேவைக்காகத்தான் இந்த படிக்காத அரசியல்வாதியும் படிச்ச அரசு அதிகாரிகளும் இருக்காங்க. ஊழல் லஞ்சத்தை ஒழிப்போம், ஊழல் லஞ்சத்தை ஒழிப்போம், ஊழல் லஞ்சத்தை ஒழிப்போம்.